வரலாற்று பெருமைகள் கொண்ட மதுரை மாநகரம் தற்போது குப்பைகள் சூழ்ந்த மாசுபட்ட நகரமாக மாறி வருகிறது. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிர்க்கும் விதமாக மாநகராட்சியில் புதிய மறுசுழற்சி திட்டத்தினை அமல்படுத்த உள்ளனர். தூங்கா நகரமான மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், திருமலை நாயக்கர் மகால் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அதிகம் இருப்பதால் எப்போதுமே மக்கள் நெருக்கடி மிகுந்தே காணப்படும். 100 வார்டுகளை கொண்ட மாநகராட்சியில் ஒரு நாளைக்கு வீடுகள், நிறுவனங்கள் என 100 டன் குப்பை கழிவுகள் சேர்கின்றன. இதில் வரும் மக்காத பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் குப்பைகளால் சுற்றுச்சூழல் பாதிப்படையும் நிலை இருக்கிறது. இதனை உட்கொள்ளும் கால்நடைகளும் உயிரிழக்கின்றன. பிளாஸ்டிக் போன்ற மக்காத குப்பைகள் இருந்து ஒரு ப்ராஜெக்ட் we are doing it in public private partnership mode with one private company. அதில் வந்து அரௌண்ட் 10 crores அந்த ப்ராஜெக்ட். அதில் வந்து நம்ம வந்து பயர் ஆயில்னு சொல்லி ஒரு கம்பஸ்டிங் ஆயில் வந்து தயார் பண்ணுற மாதிரி ஒரு திட்டம் we are starting. அதே போல் இந்த மக்கும் குப்பைகள்லேருந்து fertilizer along with Madras fertilizers we are having a marketing partnership with them. சுற்றுச்சூழல் பாதிப்படைவதை தடுக்கும் முயற்சியாக தற்போது மதுரை மாநகராட்சி 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்காத குப்பைகளை பிரித்தெடுத்து அதனை மறுசுழற்சி மூலம் எரி எண்ணெய் ஆக்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இன்னும் 3 மாத காலத்தில் இந்த திட்டத்தினை துவங்குவதற்காக மதுரை வெள்ளக்கல் பகுதியில் துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்க தொடங்கியுள்ளனர். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற பொருளில் பெரும்பாலான இது பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் உபயோகப்படுத்தப்படுது. அந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் இதுகளை அப்படியே ரோட்லையும் இந்த மாதிரி போடுறதுனால ஏராளமான வனவிலங்குகள் எல்லாமே இறந்துருது. அதுபோக நிலத்தடி நீர் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுது. இப்போ வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை வரக்கூடிய வண்டிகள்லையோ இல்லை மாநகராட்சி குப்பை தொழிலே போடுறதுனால மறுசுழற்சி பண்ணி அதையும் பயன்படுத்திடுறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இதனால் வைகையை மதுரை மூலாதாரமாக வைக்கக்கூடிய வைகையை உங்களுக்கு சுத்தப்படுது. மக்கள் பொதுமக்கள் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மாநகராட்சி அழகாக செய்து இதை பொதுமக்களை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏற்கனவே மக்கும் குப்பைகளை உரமாக தயாரித்து வருகின்றனர். இந்த திட்டம் மூலம் தயாரிக்கப்படும் எரி எண்ணெய் சாலை அமைக்கும் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கிறார்கள். மதுரை மக்களிடையே இந்த திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மாநகராட்சியின் இந்த புதிய முயற்சியால் மதுரை மாநகரின் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்புகளிலிருந்து மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் நாயந்திரன்.